தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். நம் மக்களிடையே ஒரு நல்ல குணம் உண்டு. ஏதாவது உபதேசம் கூறினால் உடனே திருப்பி நம்மையே கேட்பார்கள். உதாரணமாக, சைவம் உண்ணுங்கள், அசைவம் வேண்டாம் என்றால், அப்போ நீங்கள் சைவம் சாப்பிட மாட்டீங்க அப்படிம்பாங்க. சைவ சமைத்த உணவை சாப்பிட வேண்டாம் என்றால், அப்போ நீங்கள் இப்படி தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. டிவி பார்க்காதேன்னா, அப்போ நீங்கள் பார்க்குறது இல்லையோ அப்படிம்பாங்க. வெள்ளை அரிசி உண்ணாதே என்றால், அப்போ நீங்கள் இதை சாப்பிட மாட்டீங்க அப்படிம்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, உன் வியாதிக்கு மருத்துவரிடம் சென்று மாத்திரை எழுதி வாங்கிட்டு, அப்போ நீங்கள் இந்த மாத்திரை தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டால் அப்படி இருக்கும். அப்படி தான் இருக்குது உங்கள் கேள்வி பதில் எல்லாம் இல்லையா? உன் வயிற்றில் புண்ணு இருந்தால் எலுமிச்சம்பழம் சாப்பிடாதே என்று கூறுவார்கள். இது எல்லோருக்கும் பொருந்துமா? அது தெய்வீக கனி. அதுபோல சூட்சும தேகத்தை பாருங்கள் என்று கூறினால், நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். நாங்கள் தினமும் அந்த ஒளியை காண்கிறோம். கண்முன்னே நிற்கும், தோன்றும், மறையும், பிறகு தன் இருப்பிடத்திற்கு சென்றுவிடும். பிரம்மேந்திரத்தில் கண்களை மூடினாலும் பார்க்கலாம், திறந்திருந்தாலும் பார்க்கலாம். மனிதரில் கழுகாய், எலியாய், பூனையாய், நரியாய், புலியாய், பேயாய் வாழ்ந்து மடியாமல், மனிதரில் தேவராய் வாழ முடியாவிட்டாலும் மனிதரில் மனிதனாக வாழ பழகுங்கள். இல்லையா? 1000 மனைவி அடைந்தாலும் ஒரு மனைவியின் கூடு கூட உன் பின்னால் வராது. உன் பின்னால் வராத ஒன்றுக்காக ஏன் அதன் பின்னால் அலைகிறாய்? அதற்காக வாழ்க்கையை இழக்கிறாய், உன் உயிரை இழக்கிறாய். தேளில் கொடுக்கில் விஷம், பாம்பிற்கு பல்லில் விஷம், மனிதனுக்கோ உடம்பெல்லாம் விஷம். உடம்பெல்லாம் விஷம்னு என்ன? கெட்ட ரத்தம். 1000 வீட்டை நீ கட்டினாலும், நீ அடங்க போகும் வீட்டை கட்டுறது யாரு? நீ 1000 வீடை கட்டலாம், நீ அடங்க போகிற வீடை நீ கட்ட முடியுமா? அடுத்தவன் தான் கட்டுறா இல்லையா? 1000 வீரர்களை போரில் மரணமடைய வைத்தாலும் முடிவில் நீயும் அதையே தான் அடைகிறாய். இதில் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி? உதாரணம், அலெக்சாண்டர் எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறாரு. கடைசியில் அவரும் தானே மடிந்து போகிறார். அவர் ஒன்றும் உயிரோடு அதுக்கப்புறம் இல்லையே. அப்போ நீ சாக வச்சதை நீ அதை தானே அடைகிறாய். அப்போ யாருக்கு இதில் வெற்றி, யாருக்கு தோல்வி? செத்தவனுக்கு வெற்றியா? இல்லை நீ சாக அடிச்சுட்டு நீ உயிரோடு எல்லாம் போனியா, உனக்கு வெற்றி தோல்வியா? எதுவுமே இல்லை இல்லையா? 1000 தெருவிளக்கை எரிய வைக்கலாம், உன் வீட்டை இருட்டாக வைத்தால் என்ன லாபம்? முதலில் உன் வீட்டை பார், உன் உயிரை பார். உன் உயிரை உயிரா. முதலில் 1000 பேருக்கு உணவு அளிப்பது அன்னதானம் அல்ல. முதலில் உன் உயிருக்கு உணவு கொடு. அதை தவிக்க விட்டு ஊருக்கெல்லாம் உணவு அளித்தால் உன் உயிருக்கு உணவு அளிப்பது யார்? யாரும் யாருக்கும் உணவு கொடுத்து உயிரை வளர்க்க முடியாது. உயிரை அவரவரே வளர்க்க முடியும். அவரவரே வளர்க்கக்கூடிய உயிரை நீ எப்படி உணவு கொடுத்து வளர்க்க முடியும்? நீ கொடுக்கும் உணவு உடலைத்தான் வளர்க்கும், உயிரை அல்ல. எது தேவை என்று நீங்களே சிந்திப்பீர். உணவு கொடுத்து பாவ புண்ணிய கணக்கை பார்க்கிறாய். நிலம், நீர், காற்று, நெருப்பு, சூரியன், ஆகாயம் இவைகளால் ஆன ஒரு பொருளைத்தான் நான் கொடுத்தேன் என்று கூறுகிறாய். கொடுத்தது யார்? இந்த 5 பூதங்கள். 5 பூதங்கள் இல்லாமல் நீ ஒரு நெல்மணியை கூட உருவாக்க முடியாது. கண்ணன் அன்றே கீதையில் சொன்னான். இன்று இந்த தந்தை உங்களுக்கு இந்த கீதை ரகசியத்தை சொல்கிறேன். என் பிள்ளைகளே, நமது வார்த்தையிலேயே கரம் பிடித்து பயமில்லாமல் முக்தி அடையலாம். 4 வேதங்களின் சாராசமே நான் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். அதை படித்து பாருங்கள். புத்தகம் பக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது என்று சுருக்கமாகவும் சொல்லியிருக்கிறேன். அதையும் பாருங்கள். கனவு ஏன் வருகிறது என்று பார்ப்போம். உடலின் இயக்கம் புலன்களால் அறியப்படாத போது சூட்சும தேகம் விழிப்படையும். அது உறங்கும் நிலையிலும் விழிக்கும். சில புண்ணிய ஆத்மாக்களுக்கு மட்டும் சூட்சும தேகம் கனவாக சில செய்திகளை கூறுவதுண்டு. நடக்கப் போவதை அறிவிப்பதும் உறங்கும் நிலையில் அது நமக்கு உணர்த்தும். யோகிகள் தானே அறிவதை பலருக்கு கனவுகள் மூலமாக சில காட்சிகளை உணர்த்தும். அதைத்தான் கனவு கண்டேன், கனவில் தெரிந்தது என்று கூறுகிறார்கள். இந்த கனவில் தெரிவது சூட்சும தேகம் சில செய்திகளை நமக்கு உணர்த்துவது. அன்னதேகம் உறங்கியதும் சூட்சும தேகம் சில கணங்கள் விழித்து இருக்கும் நிலைதான் கனவு காணுதல். அதைதான் கனவு கண்டேன், கனவில் தெரிந்தது என்று கூறுகிறார்கள். சூட்சும தேகம் ஸ்தூல தேகத்திற்கு உணர்த்துவது அல்லது சூட்சும தேகத்தின் செயல்பாட்டை ஸ்தூல தேகம் கவனிப்பது என்று எடுத்துக்கொள்ளலாம். சில நல்ல ஆத்மாக்களுக்கு இது நடக்கும். கனவு ஏன் வருகிறது என்று நம்மிடம் கேட்டார்கள். அருணகிரிநாதர் கூறியதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சூட்சும தேகம் அனைத்தையும் அறியவல்ல சக்தி படைத்தது. பின்னர் நடப்பதை முன்னரே தெரிய வைத்து விடுவார். ஞானிகள் சூட்சும தேகத்திலே இருப்பதால் அனைத்தையும் அறிகிறார். சூட்சும தேகம் சிறிது நேரம் செயல்பட்டு பின் அமைதியாக பின் ஸ்தூல தேகம் ஏதோ ஒன்று நம்மில் செயல்பட்டது என்று விழித்துக் கொள்கிறது. பிறகு அதை கனவு கண்டேன் என்று
கூறுகிறார்கள். சூட்சும தேகத்தின் குரல்தான் மனம். பால் போல் கலப்பில்லாதது. அதன் உண்மனமாக இருப்பதும் வெளிமனமாக வரும்போதும் பஞ்சபூத சேர்க்கையில் கலப்பு ஆகி தன் சுபாவத்தை விட்டு பஞ்சபூத இயல்களால் மாறுபட்டு அதன்படி செயல்படுகிறது. பாலில் டீத்தூள் கலந்தால் பாலின் நிறம் மாறி வருகிறது. அதுபோல் உள்ளிருந்து வரும் நல்ல மனம் வெளியே வரும்போது கலப்பு ஏற்பட்டு தன் தன்மையை இழந்து உண்மைக்கு மாறாக செயல்பட்டு உன்னை மயக்கத்தில் ஆழ்த்துகிறது. இதனால்தான் நாம் அனைவரும் தவறு செய்கிறோம். நீங்கள் பஞ்ச இயல்புகளை விலக்கிவிட்டால் மனம் தூய்மையாகிவிடும், கலப்பு ஏற்படாது. அதனால தான் தேகத்தை விட்டு விலகுவா என்று கூறுகிறோம். பஞ்சபூத உணர்வுகள் அதன் வழி இழுக்கப்பட்டு அதன் வழி சென்று விடுகிறாய். உன் மனதை மறந்து விடுகிறாய். அதனால தான் தவறு செய்யும் போது உன் மனம் உறுத்துகிறது. இறைவனை நீ காண முயற்சிக்கிறாய். இறைவனை காண நாய் போல அங்கும் இங்கும் அலைகிறாய். நீயே இறைவனாகும் தன்மையை வைத்து கொண்டு ஏன் இறைவனை தேட வேண்டும்? நீயே இறைவனாக மாறிவிட்டால் தேடலதற்கு? கையில் மோரை வைத்து கொண்டு ஊரெல்லாம் அலைந்தது வெண்ணெயை தேடுகிறாய். ஊரெல்லாம் அலைந்து வெண்ணெயை தேடுகிறாய். உன் கையில் உள்ள மோரை கடந்தால் வெண்ணெய் உன் கையிலேயே இருக்கிறது. இதற்கேன் ஊரெல்லாம் அலைகிறாய்? வணக்கம்.